ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விளாக் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். நேமிங் செரமனி விளாக் தான். குட்டி தம்பிக்கு பேர் வச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பேர் வைக்கிறதுக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ தாங்க. ஸோ மொதல் நாள்லேருந்தே விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுதுங்க. ரியா குட்டி தம்பியெல்லாம் சமாளித்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகுது. சரி, விளாக் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு, கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு லைஃப் டைம் ஒரு மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மொதல் நாள்லேருந்தே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஆடி 18 எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கு கிளம்பிட்டாங்க. என்னையும் குட்டி தம்பியும் விட்டுட்டு பேர் வைக்காமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. முக்கியமாக யாரோட வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் வீட்டில், ரியா குட்டி, என் ஹஸ்பண்ட், அம்மா அப்பா எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஹெல்த்தி ஈட்டிங் தாங்க. ஜங்க்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறேன். ஒரு 99% அவாய்ட் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சுகர். அது டீ குடிக்கிறதுனால அதை மட்டும் கட் பண்ண முடியறதில்ல. அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறையா பாசிப்பயிர் போட்டு இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குங்க, கார்ப்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், கூட ஃபைபருமே சேர்த்திக்கணும். அன்றைக்கி எனக்கு பெருசாக பொரியல் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபைபர் வந்து எடுத்துக்கல. கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும். அரிசியும் பருப்பு சாதம் ஸ்டைலில் பார்த்துட்டிங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம கூட இது கூட வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டோம், இல்லை குக்கும்பர் சாலட் மாதிரி எடுத்துட்டோன்னா கூட இது வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா அரைச்சிட்ருக்கேன். இதில் அரைக்கிற பேஸ்ட்டு தாங்க டேஸ்ட்டே. அண்ட் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் கட் பண்ணி போட்டோன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் அளவாக தான் போட்டுட்டேன். யூஸ்வலாக அம்மா போடுற மாதிரி இருந்தால் ஒரு கையளவுக்கு போடுவாங்க. அது குட் ஃபேக்ட் தான், இருந்தாலும் அளவாகவே சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணேன். 5லேருந்து 6 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோம்பு ஃப்ளேவருக்காக, இது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தண்ணி விட்டு அரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்துட்டிங்கன்னா பட்டை கிராம்புமே ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தாளிக்கிறப்பவும் நம்ம போடுவோம். இப்பயும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட்டே வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேலை ரொம்ப ஈஸி. 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். அடுத்து பட்டை கிராம்பு கூடவே பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். வெந்து சாதத்தோடு சாப்பிட்ற போது இந்த ஃப்ளேவர் அண்ட் இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகா போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் இது உங்களுக்கு பார்க்குறக்கு கூட இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் சாதம் பாசிப்பயிரெல்லாம் போடுற போது அதில் வந்து எண்ணெயே நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா 2 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையுமே போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பயிர் தான் வந்து சேர்த்த போகிறோம். பவுடரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். இப்போ பாசிப்பயிர் சேர்த்துட்டு அதை 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எனக்கு குழஞ்சிருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துட்டேன். அதுக்கு அடுத்து சாதம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விசில் விட்டுடலாம். இந்த வேலை நடந்துட்டுருக்க போதே பார்த்துட்டிங்கன்னா நேமிங் செரமனிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் ரியா குட்டிக்கெலாம் நாங்களே பண்ணோங்க. பட் இந்த டைம் கரெக்டாக முதல் நாள் வந்து சாமி கும்பிடுறது வந்ததுனால எங்களால் பண்ண முடியல. ஸோ குட்டி தம்பிக்கு அப்புறம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்லன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தோம். தம்பியோட ஃப்ரெண்டு தான், ஸோ அவங்க வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சாதம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இப்போது இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அண்ட் காலையில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஓட்ஸ் தோசை வந்து எடுத்துக்கிறோம். என் தம்பியெல்லாம் அப்படியே ஓட்ஸ்குள்ளார நட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றான், எங்களால் நிஜமாக சாப்பிட முடியாதுங்க. ஸோ நாங்கள் வந்து ஓட்ஸ் தோசை வந்து எடுத்துக்கிறோம். இன்னுமே நான் எக்ஸசைஸ் பண்ணலை, ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுற போது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். என்கிட்ட அது மட்டும் கேட்காதீங்க, எனக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது நம்ம பண்ணலையேன்னு சொல்லிட்டு.
ஸோ அதுக்குள்ளே தம்பிக்கு ஃபீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்போ தான் நம்ம வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும்னு நினைப்போம். ஆனால் என்னதான் ஃபீட் பண்ணாலும் சாப்பிட்றப்ப அவர் கண்டிப்பாக அழுவார். அவர் மடியில் வச்சுட்டே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த சாரியை பேக் பண்ணணுமா அப்படி சொல்லி. ஆக்சுவலாக அவனை கீழே படுக்க வச்சுட்டு பேக் பண்ணலாம். படுக்க வச்சோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து மடியில் வச்சுட்டு மறுபடியும் படுக்க வைக்கணும். அவனுக்கு அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் போல இருக்குங்க. ஸோ மடியில் வச்சுட்டே பேக் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அது ஒரு ரீலில் வந்து நான் தம்பியை வச்சுட்டு பேக் பண்ணுற போது சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா அந்த குழந்தைய வச்சுட்டு, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பார்த்தேன். அது கஷ்டம் இல்லை, எங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. மடியில் வச்சுட்டே தான் சாப்பிடுவேன், அப்போ அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலாக டெக்கரேஷன் ஒர்க் வந்து போயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். காலையில் வியர் பண்ண சாரீ நைட்டு வரைக்குமே வந்து வியர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த சாரீ நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நான் இதை நிறையா வீடியோஸில் சொல்லிவிட்டேன். ஒரு சிலர் வந்து இம்மீடியட்டாக ரிப்ளை வரலன்னு கோச்சிக்கிறீங்க. என்னன்னா அது மேனுவல் ப்ராசஸ்ங்க. நம்மளுக்கு ஒரு 100 மெசேஜ் இருக்குது அப்படின்னா 10 மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறக்குள்ளார மறுபடியும் 30-40 மெசேஜ் வந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, அவ்வளோ மெசேஜ் நம்மளுக்கு அவ்வளோ என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேட்டுன்னு எடுத்துட்டா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகுங்க. அவங்க கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணாலும் எல்லாமே ஆர்டராக கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு நம்மளால் பதிலும் சொல்லாமல் இருக்க முடியாது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பயங்கர கோவம் வருது, என்ன நீ மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ண புரிஞ்சுக்கோங்க. நான் வாய்ஸ் நோட் முக்கால்வாசி வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ நான் என் சிஸ்டர் 2 பேருமே தான் ரிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்லாம் நான் தனியாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் மேனேஜ் பண்ண முடியறதில்ல. ஸோ கோச்சுக்காதீங்க, நாங்கள் வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்துட்டிங்கன்னா அத்தை வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு எல்லாமே வடை பாயாசத்தோட சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாதம் கொஞ்சமாகவும் பொரியல்லாம் ஜாஸ்தியாகவும் வச்சு வந்து நைட்டு டின்னர் அப்படி வந்து முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில் குட்டி தம்பிக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைம் 1-2 சொதப்பல்லாம் நடந்துச்சு, ஆனால் நான் எதையுமே மைண்ட் பண்ணிக்கல. இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எப்பயுமே வாசல் தெளித்து கோலம் போட்டால் அது அந்த கலையே தனியாக இருக்கும். அப்போ தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும், அந்த வைப் கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா என்னவோ எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரியே பழக்கிட்டாங்க. பொங்கல் தீபாவளி அப்படின்னா ட்ரெஸ் எடுத்தால் நம்மளுக்கு அந்த ஃபீல் வருதோ இல்லையோ, எங்கள் அம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வாசல்லாம் கூட்டி அடுத்த நாள் வாசல் வந்து வலிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் கோலம் போடுவாங்க. அப்போ அந்த ஒரு 2-3 நாளைக்குமே அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாக வந்துட்டு இருக்கும். இங்கே பொள்ளாச்சியில் பார்த்துட்டிங்கன்னா சரியான மழைங்க. இப்போ இந்த ஒரு 10 நாளாக மழை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆடி மாதம் ஃபுல்லாக பயங்கரமான மழை. ஸோ மொதல் நாள் வந்து எதுவுமே பண்ண முடியல. இது அடுத்த நாள் காலையில் தான் வந்து கோலம் போடுறக்கு ஆரம்பித்தாங்க. இவனை யாராவது தடுங்களேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரியா குட்டி வந்து நான் தான் அக்கா, நான் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வீடெலாம் துடைப்பேன்னு தம்பிக்கு வந்து துவட்டுற டவல் எடுத்து ஜன்னல், பெட்டு, அந்த சோஃபா கவர் எடுத்துகிட்டு சோஃபாவை, அதுக்கப்புறம் கட்டல் கம்பி கட்டல் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுச்சு. அதே மாதிரி நான் தான் அக்கா, நான் தான் கோலம் போடுவேன்னு சொல்லி ஆக்சுவலாக அவளை வந்து என்கேஜாக வச்சுக்கிறதும் அவளை சமாதானப்படுத்துறதுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. சரி குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா அதுவுமே சரியாக போயிடும் அப்படின்ட்டு பல நேரங்களில் கோவப்படுறது கிடையாது. ஆனாலும் நம்மளை மீறி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே கோவப்படுத்திடுறான்னு தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோ அறிவுங்க. நான் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போடுவேன். அதில் ஒருவேளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ரியா குட்டி எப்படியெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு. இங்கே யூடியூப்பில் வந்து நம்ம மியூட் பண்ணி காமிக்கிறதுனால இங்கே இருக்கவங்க லைக் இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக நான் ஏதாவது ஷார்ட்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரியா குட்டிக்கு பேர் வைக்கிற போதெல்லாம் முத நாளே அவ்வளோ அழகாக பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்ணோம். இந்த டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் டயர்டாக, அப்புறம் சரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே தோணுச்சு. எனக்கு மனசில் அது தோணிகிட்டே இருந்தது. அத்தை இதை மட்டும் பண்ணிடலாமாங்க அத்தை, நீங்கள் சீக்கிரம் போதும் போட்ட வரைக்கும் கோலம் வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போய் நானும் அத்தையும் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட அதை கொடுத்துட்டு நான் வந்து கிளம்புறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தம்பிக்கும் இடையில வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் பாட்டிலெல்லாம் கொடுத்தா இப்போ பெருசாக குடிக்கிறது இல்லைங்க. நாங்கள் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு பாட்டில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம், லைக் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமே.
நல்ல நாள் பார்த்து அம்மா கொடுத்தாங்க. ஆனால் ரியா குட்டிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்குலாம் பாட்டிலே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாட்டில் ஃபீட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப வந்து டிலே ஆச்சு. 9 மந்த்ஸ் ஆகியுமே அவள் வந்து குடிக்க மாட்டா. சங்குலலாம் நான் இல்லாத போது கொடுத்ததெல்லாம் உண்டு. நான் அப்போ மாஸ்டர் கிளாஸ்லாம் போனேங்க, லைக் மேக்கப் படிக்கிறதுக்காக. அந்த கஷ்டம் வந்து என் தம்பிக்கு வந்து பற்றக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டுருந்தே இப்போ பாட்டில் வந்து பழக்கப்படுத்திட்டோம். ஆனால் சாருக்கு இப்போ நல்லா தெரியுது. பாட்டில் வச்சோம் அப்படின்னா வெளியில் தள்ளி விடுறது, அப்புறம் பாலை வந்து வாயில் குடித்து வெளியில் விடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாரு. ஸோ ஃபங்க்ஷன் அப்போது அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வயிறு பசிச்சதுன்னா குழந்தைங்க அழுகும், ப்ளசண்ட்டாகவே இருக்காது. ஸோ நம்ம எந்நேரம் வேணாலும் ஃபீட் பண்ணுற மாதிரியாகவும் கண்டிப்பாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அத்தைக்கிட்ட இதை கொடுத்துட்டு கொஞ்சம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து பெருசாக நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலங்க. ஆனால் எல்லா சாரியுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரியா புட்டிக் சாரி, அம்மா கட்டியிருக்கிறது, நான் கட்டியிருக்கிற சாரீ, ரியா குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய 5th மந்த் பேபி ஷவர் அந்த சாரீ கலரில் வந்து பட்டுப்பாவாடை சட்டை வந்து தைச்சோம். நம்மக்கிட்ட மாம் அண்ட் டாட்டர் காம்போவுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ண தம்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ டெக்கரேஷன் பண்ண தம்பி என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா பெட்க்கு வந்து எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ரியா குட்டிக்கு வந்து பெட்டுக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணி அப்புறம் அப்படி தான் வந்து கிரிப்லலாம் பூவெல்லாம் தொங்க விட்டு படுக்க வச்சுருந்தோம். எனக்கு அதுவுமே மிஸ் ஆகுது இல்லைங்கத்த அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அத்தை இருந்துட்டு ஆமாம்மா அதுவும் மிஸ் ஆகுது, நான் இப்போ இங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. கொஞ்சம் வந்து அவசரமாக போச்சு. எனக்கு இப்போ தான் புரியுது 2 குழந்தை வச்சுருக்க போது எவ்வளோ அவசரமாக இருக்கும் ஒரு பக்கம் போகிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற போது கொஞ்சம் அது ஈஸியாக எடுத்துக்கிறேன். பட் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சரி என்னடா நம்மளால் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து வீட்டுக்குள்ளார நேம் ரிவீல் பண்ணிட்டு போயிட்டு தாங்க நம்ம கோயிலில் பேர் வச்சோம். யூஸ்வலாக நம்ம இதில் கோயிலில் தான், நம்ம ஊர் சைடு அதாவது எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்துட்டிங்கன்னா கோயிலில் பேர் வைக்கிறதா வழக்கம். 3வது மாதம் தம்பிக்கு கணக்குப்படி தமிழ் மாதப்படி பார்த்துட்டிங்கன்னா 3வது மாதம் ஆயிடுச்சு. அத்தை கட்டியிருக்கிற சாரீ, சித்தி கட்டியிருக்கிற சாரீ, இட்ஸ் ஆல் ஃப்ரம் ரியா புட்டிக். ஸோ எனி சாரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேடுங்க. எப்போ பார்த்தாலும் அது என்ன டார்க் கலர் கட்டினா தான் நல்லா இருக்குமா, பேஸ்டல் கலர்ஸ் கூட, இது பேஸ்டல் கலர்னு சொல்ல முடியாது, லைட் கலர், பட் பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாண்டில் கலரில் இருந்தது. ஸோ அது கட்டியிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி தம்பி போட்டிருக்க பட்டு வேஷ்டி ஷர்ட்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அஃபீஷியலாக லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்மளோட ப்ரமோஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகலாம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு தம்பியை வந்து ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ இனி வந்து லைனாக எல்லோரும் பேர் வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து ரீல்ஸ்க்காக வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி தாய் மாமா தான் வந்து பேர் வச்சா, அப்புறம் அவங்க அப்பா, அப்புறம் நான், அப்படி வந்து எல்லோரும் லைனாக வந்து பேர் வச்சோம். என்ன பேர் வச்சுருக்கோன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குட்டி தம்பியை நிலன் கிருஷ்ணனை வந்து பிளஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸுமே இட் ரியலி மீன்ஸ் அ லாட்ங்க. ஆல்ரெடி நிறைய பேர் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம 5 இயர்ஸாக ஒரு விஷயத்துக்காக வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான பலன் வந்து அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கிற போது அது எனக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனந்த கண்ணீர் வருதுன்னாங்க சொன்னார். எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக பிளஸ் பண்ணுங்கள். ரியா குட்டிக்குமே நல்ல தமிழ் பேராக பார்த்தோம். எனக்கு ரீல வந்து தமிழ் பேராக எனக்கு பெருசாக கிடைக்கலங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரியாங்கிற பேர் வந்து பிடிச்சிருந்தது. எல்லோரும் கூப்பிடுற மாதிரியும் இருந்தது, மாடர்னாக இருக்க மாதிரி இருந்தது. சரி ஓகே, ஏதோ ஒரு பேர் அப்படின்னு இல்லாமல் ரியா அப்படிங்கிறது எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நிலனுக்குமே வந்து தமிழ் பேராக தேடினா அதில் ஃபஸ்ட்டு கிடைச்ச பேர் நிலன் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் தாட்டே எனக்கு வரலைங்க. அப்புறம் சாமிக்கு வந்து பேர் வச்சு கொடுக்குறதா வேண்டியிருந்தோம்.
ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணர் பேர் வச்சாச்சு, நிலன் கிருஷ்ணன். நிலன் கிருஷ்ணா அப்படி அதுவுமே வந்து யோசித்தோம். பட் அது வந்து ஏதோ முடியாத மாதிரி இருந்தது, ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் இல்லை. ஸோ வந்து நிலன் கிருஷ்ணன் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பேரே வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் தாய்மாமன் சீர் அப்படிங்கிற மாதிரி கொலுசு அருணாவெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செயினோட டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேங்க. பேங்கிளோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் அடுத்த vlogல வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு தாங்க எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அண்ட் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி நான் குட்டி தம்பிக்கு வந்து அந்த புலிப்பல் டாலர் வந்து கேட்டிருந்தேன். கடையில் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாங்க. கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து வாங்கினதுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோன் டைப்பு, அண்ட் பேக் சைடு இருக்கிறது எல்லாமே கோல்டு. அழகாக இருந்துச்சு குட்டி தம்பிக்கு, டச் வுட். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்ததுங்க நம்ம ரியா புட்டிக்கு. ஸோ அது நேச்சுரல் லைட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வந்து பார்த்தேன். அப்படியே கெஸ்ட்லாம் ஒவ்வொருத்தங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சு. கடவுளோட பிளெஸிங்ஸோடையும் உங்களோட பிளெஸிங்ஸோடையும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பாய்.